up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் வருகை எதிரொலி. புதுச்சேரி விமான நிலையத்தில் உயர் அதிகாரிகள் ஆய்வு. சேதராப்பட்டு தொழிற்சாலைக்கு தொழிலாளர்களை அழைத்து வந்த வாகனம் கவிழ்ந்து விபத்து. ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் 24 பேருக்கு தீவிர சிகிச்சை. அரசு மருத்துவமனைக்கு செல்லும் முக்கிய சாலையில் தாறுமாறாக நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள். விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. வில்லியனூரை அடுத்த அரசூர் பகுதியில் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. 4 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி புதுச்சேரி விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ண விருதை வழங்க மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரி வரவுள்ளார். அன்றைய தினம் மாலை சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மத்திய அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரி விமான நிலையம் வருகிறார். அங்கு ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை வரவேற்க உள்ளனர். தொடர்ந்து மறுநாள் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெறும் விழாவில் புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ண விருதை வழங்கி மத்திய அமைச்சர் அமித்ஷா சிறப்புரையாற்ற உள்ளார். தொடர்ந்து பின்னர் புதுச்சேரி விமான நிலையம் சென்று ஹெலிகாப்டர் மூலம் மத்திய அமைச்சர் திருவண்ணாமலைக்கு செல்கிறார். இதையடுத்து மத்திய அமைச்சர் வருகையொட்டி புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரி விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய ரிசர்வ் காவல்படையின் கமாண்டன்ட் யோகேஷ் புரோஹித் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது காவல்துறை உயரதிகாரிகள், துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டைக்கு தொழிலாளர்களை அழைத்து வந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உயிரிழந்த நிலையில் 24 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம், ஆலங்குப்பம், பாதரியாப்புலியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பெண்கள் புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தங்கள் பகுதியிலிருந்து தினமும் வேன் மூலமாக தொழிற்பேட்டைக்கு வேலைக்கு சென்று வருவது வழக்கம். அதேபோல 6ஆம் தேதி காலையும் 25க்கும் மேற்பட்ட பெண்கள் வேனில் வேலைக்கு புறப்பட்டனர். வேனை பாஸ்கரன் என்பவர் ஓட்டிய நிலையில் புதுச்சேரி மயிலம் சாலையில் வானூர் மெயின் ரோட்டில் வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென வேனின் பின்பக்க டயர் வெடித்ததில் தாறுமாறாக ஓடி நிலை தடுமாறி நடு ரோட்டில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் இருந்த 25க்கும் மேற்பட்ட பெண்களும் சிக்கிக்கொண்டு அபயக்குரல் எழுப்பினர். இதை கண்ட பகுதி மக்கள் விபத்தில் சிக்கிய வேனில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். வேனில் இருந்த 25 பெண்களுமே படுகாயமடைந்தனர். உடனடியாக இதுகுறித்து வானூர் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கிய வேனில் காயத்துடன் இருந்த பெண்களை மீட்டனர். பின்னர் அவர்களை 3 ஆம்புலன்ஸ் வாகனங்களில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய வேனை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தி சாலையோரம் கொண்டு சென்று நிறுத்தினர். சம்பவம் குறித்து வானூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் விபத்தில் பலத்த காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த செங்கேனி என்பவர்
சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்ற 24 பேரும் தொடர் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லும் முக்கிய சாலையில் இருசக்கர வாகனங்கள் விதிமீறி நிறுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சட்டசபை அருகே அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லும் முக்கிய சாலையான செயின்ட் தெரேஸ் வீதியை நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நாள்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் முக்கிய சாலையின் இருபுறங்களிலும் இருசக்கர வாகனங்கள் தாறுமாறாக நிறுத்தப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அப்பகுதியில் போக்குவரத்து துறை சார்பில் நோ பார்க்கிங் பலகை வைக்கப்பட்டும் விதிமீறி வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மேலும் அந்த சாலையில் அவசர சிகிச்சைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அடிக்கடி செல்லும் சூழ்நிலையில் இதுபோன்று முறையின்றி வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் நோயாளிகள் மற்றும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். எனவே நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி முறையாக வாகனங்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் அரசூர் பகுதியில் மாணவர்கள் மற்றும் சிறுவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் அருகே அரசூர் பகுதியில் மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி காவல் ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் சென்ற காவலர்கள் அரசூர் மெயின் ரோட்டில் நின்றிருந்த காரில் இருந்த 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் அரசூர் தினேஷ், குணசேகரன், கவியரசன் மற்றும் அபிஷேக் என்பது தெரியவந்தது. மேலும் காரில் சோதனையிட்ட போது உள்ளே மறைத்து வைத்திருந்த 200 கிராம் கஞ்சா பாக்கெட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் நடத்திய விசாரணையில் 4 பேரும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் உயர்கல்வித்துறையில் 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஔவையார் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரிகளில் நடைபெற்ற போராட்டத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாத வகையில் வகுப்புகளை நடத்திவிட்டு பேராசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றனர். யுஜிசி ரெகுலேஷன் 2010 அடிப்படையில் பதவி உயர்வு மற்றும் அதற்கான பணிப்பலன்களை பின்னோக்கிய அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும் ஆசிரியர்களின் உரிமைகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகளையும் அதற்கான அனைத்து பணி பலன்களையும் வழங்க வேண்டும் என்று பேராசிரியர்கள் போராட்டத்தின் போது கோரிக்கை விடுத்தனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கல்வி அமைச்சர் அவர்களும் கல்வி செயலாளர் அவர்களும் இயக்குநர்களும் மற்றும் ஏனைய அரசு பெருந்தகைகளும் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை செவிமடுத்து எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை உடனடியாக நீங்கள் வழங்க வேண்டும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி புதுச்சேரி அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேட்டுப்பாளையம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் அழகானந்தன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை துணை தொழில் பழகுனர் ஆலோசகர் அலுவலகம் சார்பில் புதுச்சேரியில் உள்ள அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். முகாமில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மத்திய மாநில நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஒரே இடத்தில் கலந்து கொள்ள உள்ளதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தியுள்ளார். முகாமில் கல்வித் தகுதி 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி அடைந்தவர்கள், ITI சான்றிதழ் பெற்றவர்கள், டிப்ளமோ முடித்தவர்கள், பொறியியல் பட்டதாரி மற்றும் பட்டதாரி சான்றிதழ் பெற்ற அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் NCVT மற்றும் SCVT முறையில் அரசு மற்றும் தனியார் ITIயில் பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் தொழில் பழகுனர் பயிற்சியில் சேர்ந்து தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெற்று பயன்பெறுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். ட்ரையல் ட்ரைனிங் தொழில் பழகுனர் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் மாதாந்திர ஊக்கத்தொகையாக 7,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். NSC சான்றிதழ் மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உலகளவிலான நிறுவனங்களில் வேலை பெறுவதற்கும் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய அரசின் சான்றிதழ் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முகாமில் கலந்து கொள்ள வரும் ஐடிஐ முடித்தவர்கள் தங்களின் NCVT, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பானிபூரி விற்பனை செய்தபடியே படித்து நீட் தேர்வில் 437 மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவியை சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி நேரில் சந்தித்து ஸ்டெதஸ்கோப் மற்றும் மருத்துவ புத்தகங்களை வழங்கி வாழ்த்து கூறினார். புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து நீட் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீட்டை அரசு அளிக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த 2 ஏழை மாணவிகள் தற்போது தகுதி பெற்றுள்ளனர். திருபுவனையைச் சேர்ந்த பானிபூரி பெண் வியாபாரி கஸ்தூரியின் மகளான அன்பரசி தேர்வாகியுள்ளார். இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே தந்தையை இழந்தார். இதனால் தாய்க்கு துணையாக பானிபூரி கடையில் வேலை செய்து கொண்டே படித்து வந்துள்ளார். நீட் தேர்வும் எழுதிய நிலையில் நீட் தேர்வில் 437 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இதன் மூலம் அரசு இடஒதுக்கீட்டில் MBBS சேரவுள்ளார். இதுகுறித்து மாணவி அன்பரசி கூறுகையில், தனது தந்தையை 7 லட்சம் இருந்தால் காப்பாற்றி இருந்திருக்க முடியும் என்றும், ஏழையான தங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்ற காரணத்தால் குறைந்த செலவில் மருத்துவம் கிடைக்க வேண்டும் என உறுதியோடு படித்ததாக கூறினார். இதேபோல அதே பள்ளியில் பயின்ற மாணவி கவிமாலினி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றும் நீட் தேர்வில் 197 மதிப்பெண் பெற்றுள்ளார். இவரின் தந்தை பெயிண்டர், தாயார் சமையல் வேலை செய்து வரும் நிலையில் தாயாரின் விருப்பப்படி மருத்துவராவதே தனது லட்சியம் என கவிமாலினி தெரிவித்துள்ளார். இந்த 2 மாணவிகளின் வீட்டிற்கே சென்று சென்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கௌரவித்து ஸ்டெதஸ்கோப், மருத்துவ புத்தகங்களை பரிசாக அளித்தார். புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்லும் மற்றும் திரும்பும் நேரங்களில் கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் சாலைகளை பயன்படுத்தும் நேரங்களான காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 4 முதல் 5:15 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் மற்றும் அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்களால் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறுவது மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தில் பள்ளி முடிந்து சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த 11ஆம் வகுப்பு மாணவி ஹர்ஷவி உயிரிழந்த சம்பவம் ஒவ்வொரு பெற்றோரின் மனதையும் பதற செய்துள்ளதாகவும், இதுபோன்ற துயர சம்பவங்கள் இனி ஒருபோதும் நடைபெறக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார். எனவே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் செல்லும் மற்றும் திரும்பும் நேரங்களில் கனரக வாகனங்களின் இயக்கத்திற்கு தற்காலிக தடை விதித்தும், அதிவேகமாக இயக்கப்படும் அனைத்து வாகனங்கள் மீதும் தீவிர கண்காணிப்பு மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுத்தும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர் மில்லேனியம் தெருவில் 20 லட்சம் மதிப்பில் எல் வடிவ வாய்க்காலுடன் கூடிய சாலை அமைக்கும் பணிகளை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி மூலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதி அவ்வை நகர் மில்லேனியம் தெருவிற்கு எல் வடிவ வாய்க்கால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகசுந்தரம், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மனோகரன், குணாலன், ராஜசேகரன், தெய்வ சிகாமணி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,725 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.